வணக்கம். நான் பார்த்தேன் சமைத்தேன் அன்னபூர்ணி. மாலையப்பட்டத்தில் இன்றைக்கி என்ன சமையல் பண்ணினேன் அப்படின்னு சொல்லி நான் இங்கே காமிக்கிறேன். இது வந்து சாதாரணமாக மாலையப்பட்சம் அப்படின்னாலே வாழைக்காய், அப்புறம் பிட்டர் கோட், அதாவது பாவக்காய், அதெல்லாம் இல்லாமல் இருக்கவே இருக்காது. புடலங்க அதெல்லாம். நான் இன்றைக்கி வந்து பாவக்காய் பிட்லா பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு பாவக்காய் என்னென்னா அலம்பி கட் பண்ணி இங்கே வச்சுட்டுருக்கேன். அதுக்கப்புறம் இதுக்கு வந்து ஒரு அரைக்கணும். நம்ம அது வந்து வறுத்து அரைக்கணும். அதுக்கு என்னெல்லாம் வறுக்கணும்னு சாமான்கள்லாம் இங்கே எடுத்து வச்சுருக்கேன். ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து உளுத்தம் பருப்பு, 3/4 டேபிள் ஸ்பூன் அரிசி, நம்ம சாப்பாட்டு அரிசி ஒயிட் ரைஸே எடுத்துக்கலாம். அப்புறம் 1 டீஸ்பூன் ஜீரகம், 1 டீஸ்பூன் மிளகு இது வந்து கொஞ்சம் நான் வந்து மிளகை வந்து திரித்து வச்சுட்டுருக்கேன். இது கூடயே போட்டுப்பேன். அப்புறம் உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி வத்த மிளகா, ஒரு 5-6 வத்த மிளகா எடுத்துக்கலாம். அப்புறம் ஒரு கைப்பிடி வந்து தேங்காய். இது எல்லாத்தையும் வறுத்துட்டு நல்லா அரைச்சி எடுத்துன்னு வரலாம். நான் வந்து 3/4 கப்பு துவரம்பருப்பை ஒரு 1/2 hour ஊற வச்சுட்டு இதை நல்லா வேக வச்சுட்டுருக்கேன். சாதத்தையும் இதையும் ஒன்றா போட்டுட்டேன். இப்போ வந்து கடாய் வச்சுருக்கேன். இதில் வந்து தேங்காய் எண்ணெய் விட்டுன்ட்டு கடுகு உளுத்தம்பருப்பை தாளிச்சிட்டு கருவேப்பிலை நிறைய போடணும். அதையும் தாளிச்சிட்டு நம்ம வந்து இந்த கட் பண்ணி வச்சுருக்கிற காயை போட்டு வதக்கிக்கலாம். அப்புறம் ஒரு கோலி உண்டளவு நான் வந்து புளியை வந்து கரைச்சி வச்சுருக்கேன். இது கொஞ்சம் காய் வதங்கினப்புறமா அந்த புளியையும் அது கூட நம்ம சேர்த்து கொடுக்கலாம். இப்போ என்ன காஞ்சிட்டு நான் கடுகு உளுத்தம்பருப்பு கருவேப்பிலை போட்டுட்டு இந்த காயும் போட்டு வதக்கி எடுத்துக்கிறேன். இப்போ வந்து காயை நல்லா வதக்கிட்டு அதில் வந்து இந்த புளியை நான் விட்டுட்டு 2 மஞ்சள் பொடியும் போட்டுட்டேன். ஒரு 10 நிமிஷம் ஆனதுக்கு அப்புறமா, 10 நிமிஷம் வேண்டாம், ஒரு 5 நிமிஷம் ஆனதுக்கு அப்புறம் கொஞ்சம் உப்பு நம்ம போட்டு கொடுக்கலாம். இப்போ வந்து வெறும் வானிலையில் இதெல்லாம் நம்ம நல்லா வறுத்துக்கலாம். எண்ணெய் விட வேண்டாம், ட்ரை ரோஸ்ட்டே பண்ணிக்கலாம். இப்போ வந்து ட்ரை ரோஸ்ட்டு நான் பண்ணின்னு வந்துட்டேன். இதை வந்து நம்ம பொடியாக வேணாலும் பொடிச்சுக்கலாம். இல்லை கொஞ்சம் தண்ணி விட்டு நீங்கள் லூஸாக அரைச்சிக்கிறதுனாலும் பரவாயில்ல. ஏன்னா அது வந்து குழம்புக்கு தானே போட போகிறோம். அதுக்கப்புறம் இந்த பாகக்காய் வேந்ததுக்கப்புறமா இதையும் அது கூட போட்டுடலாம். இன்னும் அது வேகலை, கல் மாதிரியே இருக்குது. கொஞ்சம் கூட வேகட்டும். வெந்ததுக்கப்புறம் இதை போட்டு கொடுத்துடலாம். நான் உப்பு வந்து போட்டுட்டேன். அப்புறம் பெருங்காயமும் கொஞ்சம் நிறைய போடலாம். இந்த காய் வந்து நல்லாவே வேந்துட்டு இப்போ நம்ம வந்து அரைச்சின்னு வந்துட்டோம் இல்லையா, அந்த அரைச்சதை அது கூட போட்டுடலாம். நம்ம வீட்டில் வந்து நல்லா கொதிச்சுட்டுருக்கு, நல்ல வாசனை வருது. நான் நிறைய பெருங்காயமும் போட்டேன். அதுக்கப்புறம் இதுக்கு வந்து ஒரு வச்சு வெல்லம் போட்டுட்டு நம்ம அந்த பருப்பு வேக வச்சோம் இல்லையா, அவ்வளோ பருப்பையும் இதில் கொட்ட வேண்டாம். ஒரு கொஞ்சம் பருப்பு எடுத்துகிட்டு தண்ணியை விட்டு நல்லா அதை மசிச்சுட்டு அதுக்கப்புறமா போடலாம். ஏன்னா நம்ம இதுலேயும் உளுத்தம் பருப்பு அரிசி எல்லாம் போட்டு அரைச்சதுனால நல்லா திக்காகவே இருக்கும். அப்புறம் ரொம்ப திக்காகிடும் இது. அதனால இந்த கொஞ்சமாக பருப்பு ஜலமாக போட்டுக்கலாம். நம்ம போட்டுட்டு இதை இறக்க வேண்டியது தான். பருப்பு ஜலத்தையும் நான் விட்டுட்டேன். இதை கொதி வந்துட்டு இதை இறக்கிடலாம் நம்ம. இப்போ நான் வந்து ஒரு அச்சு வெல்லமும் போட்டுட்டேன். இதுக்கு வந்து இறக்கின அப்புறமா கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் மேலேட விட்டுட்டு நிறைய கொத்தமல்லி கருவேப்பிலையும் போட்டுட்டு நம்ம சர்வ் பண்ண வேண்டியது தான். கசக்காது, இது நல்லாவே இருக்கும். இதுக்கு வந்து ஒரு பொடித்தூள் பண்ணணும் இல்லையா, அதுக்கு வந்து தோரனாக பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி நான் இந்த பைத்தங்காயை நறுக்கி வச்சுட்டுருக்கேன். நாங்கள் வந்து இது அச்சங்காய்னு சொல்லுவோம். இந்த ஊரில் பயறு இல்லைன்னா பைத்தங்காய்னு சொல்கிறேன். மோஸ்ட்லி பைத்தங்காய்னு தான் சொல்கிறான்னு நினைக்கிறேன். இந்த அச்சங்காயை வந்து நல்லா க்ளீன் பண்ணி நான் ராத்திரியே கட் பண்ணி வச்சுட்டுருக்கேன். இப்போ இதில் வந்து கொஞ்சம் தண்ணியை விட்டு முதல்ல உப்பு மஞ்சப்பொடி போட்டு வேக வச்சுக்கலாம். இப்போ இந்த பைத்தங்காயை வந்து உப்பு மஞ்சப்பொடி போட்டு நல்லா வேக வச்சுட்டேன். சாஃப்டாக எடுத்து அதுக்கப்புறம் இதை வேறொரு பாத்திரத்தில் மாற்றிட்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் விட்டு கடுகு உளுத்தம்பருப்பு போட்டுட்டு நம்ம அரைச்சி வச்ச தேங்காயும் கொட்டிட்டு ஒரு வதக்கி இந்த காயும் போட்டு வதக்கினா நம்மளோட தோரன் ஆகிடும். இங்கே வந்து கொஞ்சம் தேங்காயும் வத்த மிளகாயும் ஒரு கொஞ்சமாக ஜீரகமும் போட்டுருக்கேன். இதை நம்ம அரைச்சின்னு வந்துடலாம். தண்ணி எல்லாம் விட வேண்டாம், சும்மா குறைக்குறைன்னு அரைச்சா போகிறோம். இப்போ நான் இந்த பாத்திரத்துலேயே கொஞ்சம் 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் விட்டுருக்கேன். இங்கே வந்து அந்த வேக வச்ச பயிறு இருக்கு இல்லையா, அதை எடுத்து தனியாக வச்சுட்டுருக்கேன். கடுகு வச்சுருக்கேன், உளுத்தம்பருப்பு வச்சுட்டுருக்கேன், பச்சை கருவேப்பிலை எடுத்து வச்சுட்டுருக்கேன்.
இப்போ கடுகு உளுத்தம் பருப்பு இந்த பச்சை கருவேப்பிலையை போட்டுட்டு ஒரு வதக்கிட்டு நம்ம வந்து இது வந்து அரைச்சி வைத்த தேங்காயும் போட்டுட்டு காயும் போட்டு வதக்கினா 5 நிமிஷத்தில் ஆயிட போகிறது நம்மளோட தோரன். இப்போ எல்லாத்தையும் போட்டு நான் நல்லா வதக்கிட்டேன். இந்த ஈரப்பதம் போய் நம்ம எடுத்து பாத்திரத்தில் ஆக்கிக்கலாம். இதெல்லாம் பண்ணுறதுக்கு எனக்கு வந்து 22 மினிட்ஸ் தான் ஆச்சு. ஏன்னாக்கா ராத்திரி நான் காயெல்லாம் கட் பண்ணி வச்சுட்டு புளியை கரைச்சி வச்சு எல்லாமே பண்ணிவிட்டு அப்புறம் காத்தால் குழந்தைக்கு வந்து ரொட்டி ரோல் பண்ணினேன். அதுக்கு வந்து ரொட்டி மாவு பிசைஞ்சு வச்சு எல்லாமே பண்ணிவிட்டு அதுக்கும் காயெல்லாம் கரெக்டாக எடுத்து அந்த சாப்பரில் போட்டு வச்சுட்டு கத்தல் 4 மணிக்கு எழுந்த உடனே அதையும் நான் வந்து எல்லாத்தையும் அழகாக கட் பண்ணி கொடுத்துட்டு அதுவும் முடிஞ்சு போயிட்டு இனிமேல் பெருக்கி துடைச்சி எல்லாம் பண்ணணும். சுவாமிக்கு வந்து போன வியாழக்கிழமை வந்து நான் சுவாமிக்கு அபிஷேகம் பண்ணலை. சாய்ராமுக்கு நான் சொன்னேன் இல்லையா, ஒரு 10 நாளாகவே வர முடியலன்னு. இன்றைக்கி பண்ணணும்னு நினச்சிட்டுருக்கேன். சுவாமியோட அனுகிரகத்தோடு இவெல்லாம் ஆஃபீஸ் போனாவிட்டு அதெல்லாம் பண்ணினாக்கா வேலையாயிடுது இன்றைக்கி. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நான் அதெல்லாம் பாத்திரத்தில் ஆக்கிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். ஈஸியாகவே பண்ணிடலாம், டேஸ்டியாகவே இருக்கும். எப்பவும் போல் உங்கள்கிட்ட ரிக்வெஸ்ட் பண்ணுறேன், நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் ஃபுல்லாக பாருங்க. நல்ல சிரமங்கள் இருக்குது. இது பண்ணுறது மாத்திரம் இல்லை, இது மாதிரி இதை வந்து எடுத்து போடுறதுக்கு வந்து நிறைய டைம் ஆகுது. சிலப்போ கொஞ்சம் அலுப்பாகவும் ஆகிடுது. நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டு போடுறோம், யார் பாப்பாளோ என்னமோன்னு. ஆனால் அதெல்லாம் நம்ம வந்து we have to avoid all that. நம்மளுக்கு ஒரு பேஷன் இருக்குது, நம்ம அதை கண்டினியூ பண்ணணும் அப்படின்னு சொல்லி நானே என்னை மோட்டிவேட் பண்ணிவிட்டு ஐ ஸ்டார்ட் டூயிங் இட். இன்றைக்கி பண்ணியிருக்கேன். நீங்கள் பாருங்க. பிடிச்சிருந்துன்னா டெஃபினட்டாக லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களோட சப்போர்ட் இருந்தால் ரொம்ப சௌகரியமாக இருக்கும். இவ்வளோ கஷ்டப்படுறதுக்கு மனசுக்கு பரவாயில்ல, கொஞ்சம் பேர்லாம் நம்மளை சப்போர்ட் பண்ணுறா அப்படின்னு சொல்லி ஒரு ஆறுதலாக இருக்கும். அது உங்கள் கையில் தான் இருக்குது. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹாவ் அ கிரேட் டே. காட் பிளஸ் யூ ஆல். தேங்க்யூ.